பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவவார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் கூட பாருங்க, ஒரு கடிகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடுகளில், கடைகளில் உங்ககிட்ட கூட இருக்கும். பாருங்க, இந்த மணி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த டைமை நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க, இதை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு வேத வார்த்தை ஞாபகப்படுத்தி வருகிறது. எபேசியர் எழுதின புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. பாருங்க, வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலங்களை பிரயோஜனப்படுத்துங்க. நாட்கள் பாருங்க நமக்காக நிற்கிறது இல்லை, அது வேகமாய் சுழண்டு கொண்டிருக்கிறது, வேகமாய் ஓடிக்கிட்டு இருக்குது. அது யாருக்காகவும் எப்பயுமே ஸ்டாப் ஆகி நிற்கிறது இல்லை. அருமையான வேத வசனம் இதுதான் சொல்லி கொடுக்குது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்காது. இந்த காலத்தில் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக பாருங்க, எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும். நல்ல தனி ஜெபம் பண்ணுறவங்களா மாறணும். குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க மாறணும். கூட்டு ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். ஜெபத்துல நல்ல ஆத்தும வாரத்தோடு ஜெபிங்க. ஏன்னா லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அழிந்து போகிற ஆத்துமங்களுக்காக நீங்க நானும் தான் ஜெபிக்க வேண்டும். அதே போல திறப்பின் வாசல்ல நீங்க தான் நிக்கணும். உங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். காலங்களை பிரயோஜனப்படுத்தணும். நேரங்களை வீணா செலவழிக்காதீங்க. டிவி, செல்போன், மொபைல் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்கள் அங்கும் இங்குமா நேரத்தை செலவழிக்காம கர்த்தருக்காக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிங்க. நல்ல ஜெபத்துல இருங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முடிஞ்சா உங்க பக்கத்தில் எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து சுவிசேஷத்தை சொல்லுங்க. இயேசுவுடைய நற்செய்தியை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிஞ்ச காரியத்தை கர்த்தருக்காக நின்று செயல்படுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிறைய பேர், ஐயா நான் போகணும்னு நான் விரும்புகிறேன், நான் அப்படிதான் சுவிசேஷம் சொல்லணும்னு விரும்புகிறேன், ஜெபிக்கணும் விரும்புகிறேன், எங்களால் முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில், உங்கள் சபையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பலத்த அற்புதம் செய்வார். பாருங்க, எஸ்தர் என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க காலத்தில் அவங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க ஜனத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தன்னுடைய கூட இருந்த சகோதரிகளை கூட்டிக் கொண்டு அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க. பாருங்களேன், ஆண்டவர் அந்த இக்கட்டில் இருந்து அவங்களை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த இடத்துல அவங்களை வச்சு ஆசீர்வதிச்சாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நீங்கள் நிச்சயம் உங்கள் கூட இருக்கிற ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபிச்சின்னு வச்சுங்களேன், அது பாருங்க, தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக மாத்திரமல்ல, பாருங்க உங்களையும் தேவன் உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் நீங்கள் தான் ஜெபம் பண்ணாமல், நீங்கள் தான் கர்த்தரை தேடாமல் இருக்கிறீங்க. நிச்சயம் ஜெபம் பண்ணவும் ஆண்டவர் தேட கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நாட்கள் பொல்லாதவையாக சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இருக்கிற இடங்களை கண்களை அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எபேசியர் 5:15 படி, ஆண்டவரே நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கு, நாங்கள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. எஸ்தர் ராஜதியை போல எழுப்பி ஜெபிக்கிற சகோதரிகளை எழுப்புங்க. ஒரு தானியலை போல எழுந்து ஜெபிக்கிற சகோதரர்களை எழுப்புங்க. உங்கள் நாம மகிமை பெறட்டும். எங்களையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ. God bless you.